ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா மூவ், ரொட்டேட், ட்ரிம், எரேஸ் இந்த 4 டூலை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம டிராப் பேனல்ல உள்ள இந்த டூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த வீடியோல மூவ், ரொட்டேட், ட்ரிம் அண்ட் எரேஸ் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா மற்ற டூல்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு ஸோ ஃபைனலாக எப்படி ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்ம போட போறோங்கிறத நம்ம சேனல்ல டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதே மாதிரி நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ரெகுலரா SKETCHUP, ETABS, STAIR, எஸ்டிமேஷன் அண்ட் சிவில் கண்ண வீடியோவும் கேட் சம்பந்தமான வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே மாதிரி நம்ம சேனல் மூலமாவே பார்த்தீங்கன்னா 2D பிளான், 3D எலிவேஷன், ஸ்ட்ரக்சரல் டிசைன், எஸ்டிமேஷன், ப்ளூ பிரிண்ட், இன்டீரியர் டிசைன், EDCAD டிராயிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்க வீட்டுக்கோ இல்லை உங்களோட ஓன் ப்ராஜெக்ட்டுக்கோ தேவைப்படுச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல் மூலமாவே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்றோம். பார்த்தீங்கன்னா CAD, லூமியான், STAIR, SKETCHUP, ETABS, எஸ்டிமேஷன் அண்ட் EDCAD டிராயிங். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெமோ கிளாஸும் போயிட்டு இருக்கு சாட்டர்டேயும் சண்டேயும். ஸோ யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா டெமோ கிளாஸ் ஜாயின் பண்ணி பாருங்க. ஸோ பிடிச்சிருந்தா கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா 3D மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மூலமாக கிரியேட் பண்ணது. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு எங்களால் பார்த்தீங்கன்னா அழகாக டிசைன் பண்ணி தர முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா SKETCHUP, லூமியான்னு வச்சு பண்ணது. ஸோ ஆன்லைன் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிளியாரிட்டியாக பார்த்தீங்கன்னா அவுட்புட் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ட்ரைன் பண்ண முடியும். ஸோ விருப்பப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா சேனல் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிளான் தேவைப்பட்டாலும் எலிவேஷன் தேவைப்பட்டாலும் நம்ம சேனலை மறக்காம கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மாடிஃபிகேஷனு. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு மூவ், ரொட்டேட், ட்ரிம், எரேஸ் இருக்கு. ஸோ இந்த மாடிஃபிகேஷன் உள்ள டூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணாதான் நம்மளால ஒரு டிராயிங்கை குயிக்காக முடிக்க முடியும். ஸோ இது எல்லாமே டிராயிங் டூல். ஸோ இந்த டிராயிங்கை நம்ம போட்ட டிராயிங்கை சின்ன சின்ன ஆல்ட்ரேஷனும் கரெக்ஷன்ஸும் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மாடிஃபிகேஷன்ஸோட டூல்ஸ் யூஸ் ஆகும். ஸோ இதை நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு இதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சாதான் ஒரு டிராயிங்கை உங்களால் சீக்கிரமாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் மூவ் டூல். ஸோ இந்த மூவ் டூல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அதே ஆப்ஜெக்டை நமக்கு தேவையான ஆங்கிள் ரொட்டேட் பண்ணுறதுக்கு நமக்கு இது யூஸ் ஆகும். ஸோ ட்ரிம்மும் எரேஸுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே சேம் கான்செப்ட் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அது என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் மூவ் டூல். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூவ் பண்ணுறதுக்காக ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ரெக்டாங்கிளை எனக்கு நான் மூவ் பண்ணணும்னா ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல மூவ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் இப்படி உங்களுக்கு தேவையான பிளேஸை நீங்கள் ட்ராக் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மூவ்ல கிளிக் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் எங்கே வேணுமோ ஸோ அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடும். ஸோ இது ஒரு மெத்தடு. ஸோ இன்னொரு மெத்தட் என்னன்னா ஸோ செலக்ட் பண்ணிட்டு மவுஸை லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாடிஃபிகேஷனோட டூல்ஸ் எல்லாமே இதுலேயே இருக்கும். ஸோ நீங்கள் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ டிஸ்பிளேல போய் பிக் பண்ணி பண்ணலாம், இல்லை மவுஸை லெஃப்ட் கிளிக் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த மவுஸை லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஜெக்டை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் உள்ள டூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மவுஸை லெஃப்ட் கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிராயிங் குயிக்காக வரும். ஸோ எல்லா கேட்சன்ஸ்லையும் என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதை சொல்லவே மாட்டேன். ஸோ மவுஸை லெஃப்ட் கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குயிக்காக நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு மெத்தட் என்னன்னா இதை ஷார்ட்கட் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட்கட் மூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் மூவ் ஷார்ட்கட் கீ எம். ஸோ எம் கொடுத்து நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நமக்கு மூவ்ல வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் தி ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிட்டு ஸோ ஒரு என்ட்ரு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எங்கே பேஸ் பாயிண்ட் வேணுமோ அந்த பேஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் 3 விதமாக பண்ணலாம். ஒன்று டிஸ்பிளேல நீங்கள் இருக்கிற மேலே டாப்ல டூல் பார்ல கிளிக் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மவுஸை லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மூட்டில் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சும்மா லெஃப்ட் கிளிக் பண்ணால் மூட்டில் வராது. ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஜெக்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணால் மட்டும் தான் மூட்டில் வரும். ஸோ இது ஒரு மெத்தடு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எம் கொடுத்து என்ட்ரு. ஸோ அப்படின்னா இது ஷார்ட்கட் கீ மெத்தடு. எம் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நமக்கு மூவ் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு ஸோ என்ட்ரு ஒரு வாட்டி என்ட்ரு எழுத்தணும். ஸோ என்ட்ரு எழுத மறந்துடக்கூடாது. என்ட்ரு எழுதிட்டு உங்களுக்கு எங்கே ஆப்ஜெக்டை நீங்கள் பிக் பண்ணி மூவ் பண்ண போறீங்களோ அந்த பிக் பாயிண்ட்டை நீங்கள் பிக் பண்ணிட்டு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மூவ் டூல். ஸோ இதே ரெக்டாங்கிளை எனக்கு ரொட்டேட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 45 டிகிரி ரொட்டேட் பண்ணணும், ஒரு 60 டிகிரி ரொட்டேட் பண்ணணும்னா ஸோ அதே மாதிரி தான் சேம். ஸோ ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொட்டேஷன் கொடுத்துட்டு ஸோ மவுஸை நீங்கள் உங்களுக்கு எந்த சைடில் ரொட்டேட் பண்ண போறீங்க அங்கே ட்ராக் பண்ணிட்டு ஸோ ஒரு 45 டிகிரினா 45 டிகிரின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா நமக்கு அந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி ரொட்டேட் ஆகிடும். ஸோ இதே ஆப்போசிட்ல பண்ணணும்னு வச்சிங்கன்னா
இப்படி பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 45 டிகிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே ரொட்டேட் ஆச்சு. ஸோ அதே 45 டிகிரி நமக்கு வந்து கீழே ரொட்டேட் ஆகணும்னா ஆப்போசிட்டாக பண்ணணும். அதை எப்படி பண்ணணும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரொட்டேட் எடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து அப்போர்டில் பார்த்தீங்கன்னா வந்து 45 டிகிரி ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த பேஸ் பாயிண்ட் பிடிச்சிங்கன்னா அதே இந்த பேஸ் பாயிண்ட் பிடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் நடக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேஸ் பாயிண்ட் பிடிச்சிட்டு நான் வந்து இதை வந்து கிளியராக பார்க்கணும்னா நம்ம இன்னொரு ரெக்டாங்கிள் போட்டுப்போம். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து புரியும். ஸோ இன்னொரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணுறேன்னா ரொட்டேட் கொடுத்துட்டு ஸோ அதே சேம் மேலேயே நான் வச்சுட்டு 45 டிகிரி கொடுக்குறேன். எனக்கு மேலே ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த ரெக்டாங்கிள் எடுத்துட்டு ரொட்டேட் கொடுத்துட்டு ஸோ அப்போ அதே மாதிரி மேலே புஷ் பண்ணிட்டு 45 டிகிரி கொடுத்தனா எனக்கு வந்து கீழே ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மெத்தட் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மேலே ரொட்டேட் பண்ணால் நீங்கள் வந்து லெஃப்ட் சைடும் கீழே ரொட்டேட் பண்ணணும்னு ரைட் சைடும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிம். ஸோ ட்ரிம் டூல்லேயே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டேண்ட் சொல்லி இருக்கு. ஸோ ட்ரிம்மும் எக்ஸ்டாண்டும் ஒன்று தான். ட்ரிம்மை வச்சு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் டூலை வச்சு நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிம் டூல் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்செக்ஷன் லைன்ஸை மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிம் பண்ணி கொடுக்கும். ஸோ ட்ரிம்மும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிடக்கூடாது, இன்னொரு வாட்டி என்ட்ரு கொடுக்கணும். ஸோ ட்ரிம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிம்மை கிளிக் பண்ணிட்டு ஒரு வாட்டி என்ட்ரு இருக்கனால தான் ட்ரிம் டூல் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத லைன்ஸ்லாம் நீங்கள் எது நினைக்கிறீங்களோ ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இது ட்ரிம் டூலோட பர்பஸ். ஸோ இதே யூஸ் பண்ணி எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னா இப்போ இந்த லைன் எனக்கு வந்து இங்கேருந்து மேலே ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா ஷிஃப்ட் கீ இருக்குது. ஸோ ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இந்த லைனை எனக்கு வந்து இந்த லைனை போய் டச் ஆகணும்னுச்சுன்னா ட்ரிம் டூலில் இருந்துகிட்டே ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணீங்கன்னா வந்து நமக்கு வந்து ட்ரிம் ஆகிடும். ஸோ இது ஒரு மெத்தடு. ஸோ ட்ரிம் டூலில் மறுபடியும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் டிஆர் கொடுத்து கூட பண்ணலாம். ஸோ டிஆர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணலாம், டபுள் என்ட்ரி கொடுக்கணும். ஸோ ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு இன்னொரு வாட்டி நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுக்கணும். ஸோ கொடுத்தா தான் நமக்கு வந்து ட்ரிம் டூல் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த லைனை வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணால் ட்ரிம் பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டெண்ட் என்னன்னா இப்போ நம்ம பண்ணதான் ஷிஃப்ட் கீ பண்ணோம்னா ஸோ அதுதான் இது எக்ஸ்டெண்டும். ஸோ அதையும் இப்போ அது யூஸ் பண்ணி நம்ம ட்ரிம் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ எக்ஸ்டெண்டில் கிளிக் பண்ணிட்டு நம்ம ஒரு வாட்டி என்ட்ரு அழுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிடும். எக்ஸ்டெண்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணாமல் இருந்தாலே நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ நீங்கள் எக்ஸ்டெண்ட் டூலேருந்து நீங்கள் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நமக்கு ட்ரிம் ஆகும். ஸோ அது மாதிரி ட்ரிம்லேருந்து நீங்கள் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும், எக்ஸ்டெண்ட் டூலேருந்து ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணால் ட்ரிம் ஆகும். ஸோ இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிம்மும் எக்ஸ்ட்ரான்னு ஒன்றும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எரைஸுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட் எரைஸ் பண்ண போறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா எரைஸ் ஆகிடும். ஸோ நல்லா பாருங்கள், எரேஸை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ட்ரு அழுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகிடும். ஸோ இந்த 4 டூலுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற டூலு. ஸோ இதை நீங்கள் மேலே இருக்க டூலை வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மவுஸை லெஃப்ட் கிளிக் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் உள்ள டூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மவுஸோட லெஃப்ட் கிளிக்கில் இருக்கும். ஸோ எரேஸ் இருக்குது, மூவ் இருக்குது, காப்பி இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து இந்த டூலில் இருக்குது. ஸோ இதை வந்து எரேஸ் கொடுத்தோம்னா நமக்கு எரேஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து மறக்காமல் டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.